நிலவின் நிழலோ உன்வதனம், நிலவின் நிழலோ உன்வதனம், புது நிலை கண்ணாடியோ நின்னும் கண்ணம். நிலவின் நிழலோ உன்வதனம், புது நிலை கண்ணாடியோ நின்னும் கண்ணம். மலையில் பிறவா மாமணியே நான், கொய்யும் கொய்யா கனியே வான். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே, எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. அருவி தரும் குளிர் நீர் அன்பே, அதுவும் சுடுநீராகும் நமக்கு. அருவி தரும் குளிர் நீர் அன்பே, அதுவும் சுடுநீராகும் நமக்கு. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே, எனக்கு. நிலவின் நிழலோ உன்வதனம், நிலவின் நிழலோ உன்வதனம், புது நிலை கண்ணாடியோ நின்னும் கண்ணம். நிலவின் நிழலோ உன்வதனம், புது நிலை கண்ணாடியோ நின்னும் கண்ணம். மலையில் பிறவா மாமணியே நான், கொய்யும் கொய்யா கனியே வான். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே, எனக்கு. அமுதும் தேனும் எதற்கு. நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வில் நூலின் முதல் பிரதியை பெற்ற பேராசிரியர் காக்கி முருகானந்தம் ஐயா அவர்கள் நூலாசிரியருக்கு ஒரு சில நிமிடங்களில் ஒரு நல்வாழ்த்தினை தெரிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி ஒரு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், பேராசிரியர் ஏழுமலை சார் அவர் மிக சிறந்த நண்பர். அவர் எல்லோரையும் கவிதை எழுதுவதற்கு ஊக்குவிப்பார். அந்த மாதிரியான ஒருவர். இந்த சுரதா பற்றி அவர்கள் எழுதிய நூலில் ஏறத்தாழ 79 தலைப்புகள் எழுதியிருக்கார். நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேங்க, ஏறத்தாழ 79 தலைப்புகள் இருக்கு. அதாவது அவர் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்தன சுருக்குமா ஒரு ஜூஸ் மாதிரிங்க, ஒரு 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 50 ஆப்பிள் பழத்தை ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கிற மாதிரி ஐயா அவர்கள் கொடுத்திருக்கார்கள். இந்த 80 தலைப்புங்கிறத ஒவ்வொரு தலைப்புக்கு 10 பக்கமும் கட்டுரையா எழுதினா கூட 800 பக்கம் எழுத வேண்டிய ஒரு நூலை 800 பக்கம் எழுத வேண்டிய ஒரு நூலை கிட்டத்தட்ட ஒரு 90-100 பக்கத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் இது ஒரு மிக பெரிய கடினமான செயல், எளிய செயல் அல்ல என்று கூறி, இது போல இன்னும் அவர் புதுக்கவிதை மன்னன் மட்டுமல்ல, நூல் வெளியீட்டு விழா மன்னன் என்று ஒரு முறை நம்முடைய பிரபாகரன் ஐயா சொன்னார்கள். அதுபோல அவர் நூல் வெளியீட்டு விழா மன்னன் என்று கூறி அவர் மேலும் பல நூல்களை இது போல நமக்கு தர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தவர் கவிஞர் மருதகாசி. மருதகாசியினுடைய 100ஆண்டு விழாவினை இலக்கிய வட்டத்திலே ஏற்பாடு செய்த பொழுது அவருடைய திருமகனை அழைக்க வேண்டும் என்று கவிஞர் இளமாறன் அவர்களின் இடத்திலே குறிப்பிட்டார்.
நான் சொன்னேன், அவர் எனக்கு பழக்கம் இல்லை என்று நான் குறிப்பிட்டு அவருடைய தொலைபேசி எண்ணை எல்லாம் வாங்கினேன். மருதபரணி அவர்கள் திரைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர், மிகச்சிறந்த வசனகர்த்தா. அது மட்டுமல்ல, அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பின்னணி மிகச்சிறந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், இயக்குனராக இருக்கக்கூடிய அந்த சிறப்பினை பெற்றவர் அவர். அது மட்டுமல்ல, அவரே பாடலாசிரியர், கவிஞர், எல்லா துறையிலுமே ஆழங்காற்பட்டவர் நம்முடைய மருதபரணி. அதெல்லாம் நான் அதிகமாக பெரிதாக கருதவில்லை. காரணம் என்னன்னா, அது பாரம்பரிய தொடர்ச்சி, மருதகாசியினுடைய தொடர்ச்சி. எனக்கு அவரிடம் மிக பிடித்தது எளிவந்த தன்மை. அழைத்த உடனே யார் என்று என்னன்னு தெரியாது. அவர் அப்பொழுதே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 100 விழா, மருதகாசி விழா மிகப்பெரிய அளவிலே இலக்கிய வட்டத்திலே ஏற்பாடு செய்தோம். அன்று ஒரு வேடிக்கை நடந்தது. என்னவென்றால், கவிஞர் ஜெகதீசன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர். இலக்கிய வட்டத்திலே ஏராளமான பேர் அன்றைய தினம் கலந்து கொண்டார்கள் மருதகாசியினுடைய 100 விழாவிலே. முகமாமணி அவர்கள் சற்று நோய்வாய்ப்பட்டிருந்தார், வர முடியாத சூழ்நிலை. ஆனால் ஜெகதீசன் அவர்கள் மாமணி வரவில்லையே, மாமணி வரவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், மாமணி அவர்கள் தான் அந்த இலக்கிய வட்டத்தை துவக்கியவர். இந்த பகுதியில் இலக்கிய அமைப்புகளே இல்லை என்று. அந்த நேரத்தில் அவர்கள் பார்க்கவில்லை என்றால், இவ்வளவு பெரிய பேர் வந்திருக்கிறார்களே, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களே, அவர் பார்க்கவில்லை எல்லாம் என்பதற்காக அவர் துடித்துக் கொண்டிருந்தார். நான் உடனே எனக்கே உரிய பாணியில் அவரிடத்திலே சொன்னேன், இப்பொழுது நான் எப்படி அவரை அழைக்க முடியும், நீங்கள் போய் அழைத்து வாருங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். உடனே அவர் ஓடினார், மாமனியுடைய இடத்திற்கு ஓடி போய் அவரை மறுபடியும் அழைத்து வந்தார். அது எப்படி என்று சொன்னால், அவருடைய மாமணி அவர்கள் அன்றைய தினம் மகிழ்ந்த மகிழ்ச்சி, இலக்கிய வட்டத்தினுடைய தொடங்கிய அந்த பயனை அன்று அடைந்தார் என்பதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு மருதகாசியின் மீது ஈடுபாடு கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அன்றைய தினம் நான் அறிந்து கொண்டேன். அன்று மாலையோ அல்லதுக்கு அடுத்த வாரமோ தெரியவில்லை, உடனடியாக அவர் ஒரு பெரிய 100 விழாவினை மிகச்சிறந்த அளவிலே அவருடைய தந்தையாருக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஏராளமான பெருமக்கள் வந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் மிக எளிமையான முறையிலே எனக்கு அன்று அறிமுகமானார். எப்பொழுது அழைத்தாலும் நான் அவரை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுது கூட நம்முடைய பாரதராஜ் அவரிடத்திலும் தெய்வத்திலும் சொன்னேன், இந்த ஆண்டு நம்முடைய மே திங்களில் இங்கே பட்டுக்கோட்டையை விழா கொண்டாடுகிற பொழுது அவர்களை நீங்கள் அழைத்த தாளாளர் இங்கு இருப்பார், அவரும் வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். அதே போல் கண்ணதாசன் விழாவும் இங்கே நடத்துகிறோம். எல்லா விஷயமும் தெரிந்தவர் அவர், மிகச்சிறந்த ஆழங்காற்பட்டவர், ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர். இன்னொரு வேடிக்கை, ஐயா முத்துலிங்கம் அவர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே அவரா வருகிறாரான்னு கேட்டிருப்பார். அவர் என்ன சொன்ன, நான் அவரை கூட்டிட்டு வரேன், அடுத்த வரி அவர்கிட்ட இருந்து வந்தது அதுதான், நான் அழைத்து வந்து விடுகிறேனே, பக்கத்துல தான் இருக்கிறார் அப்படின்னார். அப்படி எளிவந்த தன்மைக்கு சொந்தக்காரான உரையை நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஆர்வமாக அவருடைய உரையை கேட்பீர்கள். அவர் இப்பொழுது உரையாற்றுவார் என்ற செய்தியை சொல்லி அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் வந்து இப்பொழுது உரையாற்றுவார். சாந்த மரணாச்சலவாசனம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மே போதம் தப்போ நித்தியம். நான் வணங்கும் சத்குரு மகாசித்த சேஷாத்ரி சுவாமிகளை வணங்கி உங்ககிட்ட நான் இப்போ பேச ஆசைப்படுறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பேரறிஞர்களுக்கு முதற்கண் என் வணக்கம். என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற பல லட்சம் பேர்களுக்கு எனக்கு வணக்கம். ஏடா பல லட்சம் பேருன்னு சொல்லணும்னு யோசிக்கிறீங்க. ஐயா கருநாகராஜன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, நீங்கள்லாம் வித நெல்லுன்னு சொன்னாங்க. களம் கண்ட நெல், அதாவது விவசாயம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருமே நம்ம எல்லாம் விவசாயம் தான் இருந்திருப்போம். விவசாயம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். களத்தில் நிறைய நெல் மூட்டை மூட்டையாக இருப்பாங்க. ஐயா சொன்ன மாதிரி பதர் நீக்கி நல்ல நெல் வரும். அந்த நல்ல நெல்லையும் வித நெல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் வித நெல் மாதிரி நம்ம எல்லாம் கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வித நெல்லுடைய வீரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நெல்லும் 1 லட்சம் கதிர் உருவாக்கக்கூடிய சமம். அது மாதிரி நீங்கள் எல்லாருமே தமிழை ரசிக்கக்கூடிய தமிழ் கவிஞர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் பேருக்கு சமம். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு ஐயா எதாவது நினச்சி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எல்லாரும் 1,00,000 பேருக்கு சமம் இங்கே. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு பிரபாகரன் சார் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். ஐயா கவிஞர் முத்துலிங்கம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப வருடங்களாக பழக்கம், கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களாக பழக்கம். நான் மொழிமாற்று படங்கள் எழுதுறதில்ல, அவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நாம் இந்த வாழ்த்துறைகளை சொல்ல நினைக்கிறேன். ஐயா அவங்களை பற்றி சொன்னாங்க, எம்ஜிஆர் வந்து பணம் அனுப்பி
எனக்கு பணம் வேண்டாம், பாட்டு கொடுங்கன்னு கேட்ட கவிஞர். அது ஒரு தில்லு வேணும் சினிமாவில். அதே மாதிரி என்னுடைய படங்களுக்கு நான் பாட்டு எழுத கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஐயாவை கூப்பிடுவேன். நாங்கள் உட்காந்து தனியாக பார்ப்போம். ப்ரொஜெக்ஷன் தேட்டர் தனியாக இருக்கும். நாங்கள் 2 பேர் அல்லது 3 பேர் என்னுடைய உதவியாளர்கள் உட்காந்து படம் பார்ப்போம். அப்படி ஒரு மலையாள படம் நாங்கள் பார்க்குறோம், தமிழில் மொழிமாற்றம் பண்ணுறாங்க. அப்போ ஐயா அதில் 2 பாட்டு இருக்கு, ஐயா 2 பாட்டு நீங்கள் எழுதிருங்க அப்படின்றேன். இப்படி படம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க, இந்த படத்தில் பாட்டே வேண்டாம இந்த பாட்டை எடுத்துருங்கள, பாட்டை எடுத்துட்டாலே நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. நான் வந்து பாட்டு எழுதுக அப்படின்னு ஐயாவை கூப்பிடுறேன். பாட்டு எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லாருமே நம்ம ஊதியத்துக்கு வேலை செய்கிறோம். நான் வந்து வசனகர்த்தாவாக இருந்து வேலை செய்கிறேன், ஊதியத்துக்கு தான் வேலை செய்கிறேன். ஐயா பாட்டு எழுதுனா இந்த படத்துக்கு பாட்டு வேணாம் பரணி, பாட்டு இல்லாமே படம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எந்த நேரத்திலையும் அவங்க வந்து ஒரு உண்மையாக இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஐயா. நான் வந்து நான் கூப்பிட்ட அப்பாவோட 100ஆண்டு விழா கூப்பிட்ட கூட உடனே அவங்க எதுவுமே சொல்லலை, டேட் என்ன அப்படின்னு தான் கேட்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான பெரியவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பம் எனக்கு அமைய வந்து திரைக்கவித்தலகம் மருதகாசிங்கிற ஒரு பெரிய மாமனிதர் மகா கவிஞருடைய பிள்ளையா இருந்ததுனால எனக்கு அது கிடைச்சது. அதை நான் நல்ல இந்த 40 வருட காலங்களில் நான் எல்லாரோடையும் பயன்படுத்திக்கிட்டேன். நிறைய நிகழ்வுகள் அதில்